நம்ம அன்னைக்கு ஃபேக்டரியில பார்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் நீங்க நெல்லிப்பொடி ஆகட்டும் இல்ல கடுக்காய் பொடி ஆகட்டும் இந்த சுத்திகரிப்பு முறை சொன்னீங்க. ஏதாவது ஒண்ணு நேயர்களுக்கு சொன்னாங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு அதுல ப்ராடக்ட்ஸ் போயிருக்கு அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்றது தெரிய வரும் இல்லைங்களா? இப்ப கடுக்காய் பொடிக்கு அது சொல்ல முடியும்? தாராளமா சொல்லுவாங்க. இப்ப கடுக்காய் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்றாங்க, கடுக்காயை வாங்கிடுவாங்க, அதை அப்படியே பவுடர் பண்ணிடுவாங்க எல்லாருமே. 90% வந்து 100% சொல்ல மாட்டேன், 90%. ஆக்சுவலி இது பண்ணக்கூடாது. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடுக்காய்க்கு அக நஞ்சு, உள்ள இருக்கிற சீடு நஞ்சு. அப்ப அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலரா நீங்க ஒரு 1 இயர் எடுத்தீங்கன்னா கிட்னியோட ஸ்லோ டவுன் மெல்ல கடுக்காய் பொடி இருக்கிறதுனாலே அதுவே டிராபேக் ஆயிடும். அது கடுக்காயோட சீட் அது கலந்திருந்தால். அதுல என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா, டிராபேக் இல்ல, இயற்கை ஒரு படைப்பு அப்படிதான். ஒரு கடுக்காய் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 40 கிராம்ஸ் இருக்கும். சீடு மட்டுமே 38 கிராம்ஸ் போயிடும். 2-3 கிராம்ஸ் தான் அதோட ஸ்கின் இருக்கும். அப்ப ஸ்கின்னுக்கு வெயிட் இருக்காது. அவங்களுக்கு பவுடர் பண்ணும்போது குவான்டிட்டி அவுட்புட் இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே